நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? தனுசு ராசிக்கு யோகமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் இன்னும் 3 ஆண்டு காலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை மட்டுமே தர இருக்கிறார். தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நாளில் இருந்து வந்த குரு பகவான் ஓராண்டுக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்க போகிறார். இருந்து நல்ல பலனை தரப்போகிறார். பார்வை பலம் கோடி பலம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்து குரு ஸ்தான பலம். எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு ராசிக்கும் குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தான பலம். குருவால் நன்மைகள் நடக்கப் போகிறது. ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறார். 1, 5, 9 சிறந்து விளங்கப் போகிறது. 5ல் குரு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். பிறகு ராசி தனுசுவை பார்க்க போகிறார். இது அமக்கலமான ஒரு நிலை. பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வீங்க. உயர்கல்வி படிக்க வைக்கணுமா இல்லை வெளிநாடு அனுப்பணுமா அது எல்லாமே கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீகத்தில் ஒரு நல்ல தகவல் வரும். அது மட்டும் இல்லை, குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சமூகத்தில் அவப்பெயர் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இருந்தாலும் ராசியை 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. இருந்த போதிலும் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதால தந்தை உங்களுக்கு எதிர்ப்பாக கிளம்பக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் செலவினங்கள், தந்தையால் கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 7க்குடைய புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். என்னதான் 9ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் குரு பார்வை கோடி நன்மை. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்களுடைய அபிலாஷைகள் என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி புதன் 5ல் இருக்கிறார். ரொம்ப அமக்கலங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தையும் பெறுவீர்கள். நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் அரசு துறையில் சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் நீச்ச பங்கம் பெறவில்லை. அவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது சூரியன் 6ஆம் இடம், செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய
உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அத்துணை பேர்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் வேலை பார்க்கணும். உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வரலாம். அதனால் அரசு, அதிலும் குறிப்பாக உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள், இவங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். ஒரு மெத்தனமாக இருக்கக்கூடாது. கூடுதல் கவனம் தேவை. அதே நேரத்தில் லெபோரியஸ், அதிக உழைப்பும் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 11இல் கேது இருப்பது, எண்ணிய செயல் ஈடேறும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எப்பாடுபட்டாவது தொழிலில் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல், நல்ல செய்தி வந்து உங்களுக்கு கெட்டி மேளத்துக்கான அமைப்பை ஏற்படுத்த போகிறார். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.